வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே வடகம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முந்தின நாளே கொஞ்சம் கூட சாப்பாடு மட்டும் வடித்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து அதை வடகமாக போட்டுருவேன். இந்த வடகம் ஒரு 2 நாள் காஞ்சிச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். காலி ஆனிச்சுன்னா நான் திருப்பியும் போட்டுப்பேன். சம்மர் டைமில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணுங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஜூஸாக குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. இது BC ஸ்கொயர் ஜூஸு. இதோட ரெசிபி வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கொடிக்காப்பள்ளி மரம் இருக்குது. அன்றைக்கி வந்து கொடிக்காப்பள்ளி பறித்து சாப்பிட்டோம். தம்பி பறித்து கொடுக்க நிறைய சாப்பிட்டுட்டேன். இது வீடியோக்காண்டி கொஞ்சோன்னு எடுத்திருந்தேங்க. இதெல்லாம் வந்து சீசன் காய், அதனால் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் விடவே கூடாது. கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னதுன்னா, சுட சுட சாதத்துக்கு வந்து தயிர் தாளிப்பு குழம்பு, முருங்கைக்காய் ஊறுகாய், முருங்கைக்கீரை பொரியல். இந்த ரெசிபி எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மொறு நம்ம வீட்டில் போட்ட வடகம். சூப்பராக லஞ்சு செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம அதிகமாக தயிர் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கொடிக்காப்பள்ளிலாம் வந்து இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கும். அதனால் சாப்பிடாம விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் மினி விளாக்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.